بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين لا عز إلا في طاعته ولا سعادة إلا في رضاه ولا نعيم إلا في ذكره الذي إذا أطيع شكر وإذا عصي تاب وغفر والذي إذا دعي أجاب وإذا استعيذ به أعاد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ஜும்ஆவினுடைய உரை அநீதத்தை விட்டும் விலகுவது, நீதமாக நடந்து கொள்வது என்ற தலைப்பிலே உரையாற்றப்பட்டது. மிகச்சிறந்த உன்னதமான கருத்துக்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையிலே இங்கே கூறப்பட்டன. குறுகிய நேரம் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அரபியிலே அந்த உரை நிகழ்த்தும் பொழுது அரபியினுடைய ஒரு சிறப்பம்சமே என்ன, இரத்தின சுருக்கமான வார்த்தைகள் இருக்கும். குறுகிய முறையிலே சொல்லப்பட்டாலும் குறுகிய உரையாக இருந்தாலும் தமிழிலே அதனை நாம் மொழிபெயர்த்து சொல்லும் பொழுது சற்று அதிகமாக நேரம் எடுக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை, நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆகவே சகோதரர்கள், ஜும்ஆவில் கலந்து கொண்டாலும் அதனுடைய மொழியாக்கத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அறிந்து கொள்வதற்காக தங்களுடைய நேரத்தை செலவிடுவது என்பது அல்லாஹினுடைய மாபெரும் அருள். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை அங்கீகரிப்பானாக. முதலிலே எனக்கும் உங்களுக்கும் இறையச்சத்தை நான் உபதேசிக்கின்றேன். இறையச்சத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று நீதத்தை நிலைநாட்டுவதும் அநீதத்திலிருந்து விலகிக் கொள்வதும் ஆகும். எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை வழங்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுடைய உயிர், அவனுடைய செல்வம், அவனுடைய கண்ணியம், அவை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதத்தை நிலைநாட்டி அநீதத்தை ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். நமக்கு மட்டும் அல்லாஹ் அநீதத்தை ஹராமாக ஆக்கவில்லை, மாறாக தன் மீதும் அல்லாஹு தஆலா அதனை ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தையும் பிறருக்கு உதவி செய்வதையும் கடமையாக ஆக்கியிருக்கின்றான், அதனை கட்டளையிடுகின்றான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உங்களுடைய இறைவன் யார் மீதும் அநீதம் இழைப்பது இல்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மீது அநீதத்தை ஹராமாக ஆக்கியிருக்கின்றானோ தன் மீதும் அதனை ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகின்றார்கள். ஹதீஸ் குதுஸியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக நான் என் மீது அநீதத்தை ஹராமாக்கிக் கொண்டேன், விலக்கிக் கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கு மத்தியிலும் நான் அதனை ஹராமாக ஆக்கியிருக்கின்றேன். ஃபலா ததாலமு, ஆகவே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநீதம் இழைக்காதீர்கள். அநீதம் என்று சொன்னால் என்ன, துல்ம் என்று சொன்னால் என்ன? அரபியிலே துல்ம் என்று சொன்னால் வதுஉ ஷைஇ அலா கைரி மஹல்லிஹி, ஒரு பொருளை அதற்கு உரிய இடமில்லாமல் வேறு இடத்திலே வைப்பது. ஒரு பொருளுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமோ அதற்கான அந்தஸ்தை கொடுக்காமல் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்காமல் வேறு இடத்திலே வைப்பது. ஆகவேதான் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது கூட மிகப்பெரிய அநீதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அநீதத்தை மிக ஆபத்தான ஒன்றாக ஆக்கியிருக்கின்றான். இந்த அநியாயத்தினுடைய அநீதத்தினுடைய முடிவு என்பது மிக கொடூரமானதாக இருக்கும். இதன் காரணமாக பல சமூகங்களை அல்லாஹு தஆலா அழித்திருக்கின்றான்.
பலருக்கு வழங்கிய நிஅமத்துக்களையும் அருட்கொடைகளையும் அல்லாஹு தஆலா அளித்திருக்கின்றான். வேண்டுமானால் குர்ஆனிலே பாருங்கள், எத்தனை சமுதாயங்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய அநீதத்தின் காரணமாக அளித்திருக்கின்றான். சூரத்துல் கஹஃபை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நிஅமத்துக்களையும் கொடுத்திருந்தான், தோட்டந்துறவுகளை கொடுத்திருந்தான், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவனுக்கு செல்வ செழிப்பை வழங்கியிருந்தான், அவனுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்திருந்தான். அவன் அநீதம் இழைத்ததன் காரணமாக அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான். அதே போன்று சூரத்து நூன், சூரத்துல் கலமிலே பாருங்கள், ஒரு நல்லடியார் அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பிறருக்கு தடுக்க வேண்டும், அவர்களுடைய உரிமையை கொடுக்க கூடாது என்று ஏழை எளியவர்களுடைய உரிமையை தடுத்தார்கள், அவர்களின் மீது அநீதம் இழைத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய நிஅமத்தையே முழுமையாக அழித்து விட்டான் என்பதை கூறுகின்றான். இப்படி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கலாம். ஆகவே ஒருவர் அநீதம் இழைத்தார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து விடுவான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய சூரத்து ஹூதிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வகதாலிக அக்து ரப்பிக இதா அகதல் குரா வஹிய ஸாலிமா இன்ன அக்தஹு அலீமுன் ஷதீத். இப்படித்தான் அநீதம் இழைக்கக்கூடிய ஊர் மக்களை உங்களுடைய இறைவன் பிடிக்கின்றான். நிச்சயமாக அவன் பிடித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பிடி என்பது மிக கடுமையான வேதனையாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இத்தகுத்துல், அநியாயம் செய்வதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அநீதத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அநீதம் என்பது நாளை மறுமை நாளிலே இருள்களாக இருக்கும், பல இருள்களாக வரும். நாம் சர்வ சாதாரணமாக ஒரு அநீதத்தை செய்து விடுவோம், ஆனால் மறுமை நாளில் அது பல இருள்களாக வரும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அநீதத்திலே மிகப்பெரிய அநீதம் எது தெரியுமா? அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. அநீதம் என்றால் அரபியிலே என்னவென்று சொன்னேன், வதுஉ ஷைஇ இலா கைரி மஹல்லிஹி, ஒரு பொருளை அதற்கு உரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்திலே வைப்பது. அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று வரும் பொழுது அந்த இடத்தில் அவனுடைய படைப்புகளை வணங்குவதற்கு தகுதியாக வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அநீதம். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது, ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநீதம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயம் 13வது வசனத்திலே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மிக பெரிய அநியாயமாகும். அல்லாஹ் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் மன்னித்து விடுவான், ஆனால் இந்த பாவத்தை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 41வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இது அல்லாமல் வேறு எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை மன்னித்து விடுவான். அதற்கடுத்து அநீதத்தினுடைய இன்னொரு வகை என்ன தெரியுமா? துல்முல் இன்சான் லினப்சி, ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வது. ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்வது. எப்படி ஒருவன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுவான்? பாவங்களிலே மூழ்குவதன் மூலமாக, தீமைகளை செய்வதன் மூலமாக, அல்லாஹ் எந்த கடமைகளை விதித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை சரிவர செய்யாமல் இருப்பதன் மூலமாக, அல்லாஹ்வினுடைய வரம்புகளை மீறுவதன் மூலமாக, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமாக ஒருவன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வமா ஸலம்னாஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون, நாம் இவர்களுக்கு அநீதம் இழைப்பதில்லை, ஆனால் இவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொள்கின்றார்கள். இப்படி ஒரு அடியான் பாவத்திலே மூழ்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா அன்போடும் இரக்கத்தோடும் அழகான முறையிலே தன்னுடைய அடியானை அழைக்கின்றான். எப்படி அழைக்கின்றான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீர் கூறுவீராக, என்னுடைய அடியார்களே. எப்படிப்பட்ட அடியார்களே? அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆக தனக்குத்தானே அநீதம் இழைப்பது என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறுவதும் மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்வதும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அநீதத்தினுடைய இன்னொரு வகை என்ன தெரியுமா? அநியாயத்தினுடைய இன்னொரு வகை வமின் அஅதமித் துல்மி ஐதான், மிகப்பெரிய அநீதம் என்பது துல்முல் இபாத் பஅதுஹும் பஅதன், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதமாகும். எந்தெந்த விஷயங்களிலே? அவனுடைய செல்வத்தை அபகரிப்பது, அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்வது, ஒரு மனிதனுடைய மானத்தோடு விளையாடுவது, ஒரு மனிதனை இந்த உலகத்திலே இழிவுபடுத்துவது, அது மட்டுமல்ல அவனுக்கு எந்தெந்த உரிமைகள் இருக்கின்றனவோ அந்த உரிமைகளில் அவனுக்கு அநீதம் இழைப்பது. ஆக ஒரு மனிதனுக்கு அநீதம் இழைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதை, மிகப்பெரிய பாவம் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது கூறுகின்றார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் அலைக்கும் ஹராம். நிச்சயமாக இந்த நாள் எப்படி புனிதமான நாளோ, இந்த இடம் எப்படி புனிதமான இடமோ, இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமோ, அதே போன்று உங்களுடைய செல்வம், உங்களுடைய உயிர், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய மானம் அனைத்தும் புனிதமானது. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநீதம் இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜக்காத்தை, அவர்கள் மஹசூலிலே அவர்களுடைய ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகின்றார்கள். அங்கே யூதர்கள் இருக்கின்றார்கள். அந்த யூதர்கள் எப்பொழுதுமே யூதர்களுடைய பண்பென்ன? அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறக்கூடியவர்கள் தான், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள் தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்தை குறைக்க வேண்டும், இவர்கள் ஏதேனும் சரியில்லாத பொருட்களை கொடுத்தால் கூட வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்த உடனே அவர்களுக்கு லஞ்சத்தை கொடுக்கின்றார்கள். லஞ்சம் என்ற வார்த்தையே இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதீஸிலே, இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய ஹதீஸ், ஃபஹாவலல் யஹூது ரிஷ்வத்தஹு, யூதர்கள் அவருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹி லகத் ஜிஅதுக்கும் மின் இன்தி அஹப்பின் நாஸி இலைய வல அன்தும் அப்கது இலைய மின் அததிக்கும் மினல் கிரததி வல் கனாஸீர். நான் யாரிடமிருந்து வந்திருக்கின்றேன் தெரியுமா? நிச்சயமாக எனக்கு இந்த உலகத்திலேயே பூமியிலேயே மிகவும் பிடித்தமான ஒருவரான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றேன். யாரிடத்தில் வந்திருக்கின்றேன் தெரியுமா? பூமியிலே எனக்கு பிடிக்காத மனிதர்கள் நீங்கள் எந்த அளவிற்கு எண்ணிக்கையில் இருக்கின்றீர்களோ அதே அளவிற்கு குரங்குகளை போன்றும் பன்றிகளை போன்றும் இருக்கக்கூடிய எனக்கு வெறுப்பிற்குரிய உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன். வலா யஹ்மிலுனி புக்தி இய்யாக்கும் வலா ஹுப்பி இய்யாஹு அலா அல்லா அஅதில அலைக்கும். எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பிடித்தமானவர்கள், நீங்கள் வெறுப்பிற்குரியவர்கள். இருந்தாலும் உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இருக்கக்கூடிய நேசமோ உங்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்வதை விட்டும் என்னை தடுக்காமல் இருக்கட்டும். உங்களுக்கு மத்தியிலே நான் உங்களை வெறுத்தாலும் நீதமாகத்தான் நடந்து கொள்ளுவேன் என்று சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், யூதர்கள், ஃபகாலு பிஹாதா காமத்திஸ் ஸமாவாத் வல் அர்த், இதன் காரணமாகத்தான் வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கின்றது. நீங்கள் இப்படி நீதமாக நடந்து கொள்வதன் மூலமாகத்தான் வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கக்கூடிய அநீதங்களிலிருந்து ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பது. நாம் ஒரு இடத்திலே பணிபுரிகின்றோம், ஒரு கம்பெனியிலே வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் அங்கே நாம் நம்முடைய வேலையை சரிவர செய்ய வேண்டும். அதிலே எந்த விதமான குறைகளையும் வைக்கக்கூடாது, தேவையில்லாமல் விடுமுறைகளை எடுக்கக்கூடாது. நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு விடுமுறை கொடுத்து விடுவது அல்லது அவர்களுடைய வேலையை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இதுவும் அநீதம்தான்.
அப்படி நாம் நம்முடைய வேலையை சரியான முறையிலே செய்யாமல் சம்பாதித்து சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால் அது ஹராமை சாப்பிடுவதை போன்று ஆகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்திலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றாமல் சம்பளம் வாங்குகின்றோம் என்று சொன்னால் அது நமக்கு ஹராமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களை, பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதே போன்று சில மனிதர்கள் அநீதம் இழைக்கும் பொழுது என்ன நினைத்துக் கொள்கின்றார்கள், நாம் அநீதம் இழைக்கின்றோம், ஆனால் நமக்கு எதுவும் வருவதில்லையே, நமக்கு எதுவும் நேர்வதில்லையே, நமக்கு நோய் வர்றதில்லை, நமக்கு எந்த கஷ்டமும் வர்றதில்லை, அல்லாஹ் நம்மளை அப்படியே விட்டுத்தானே வச்சிருக்கிறான். நன்றாக அவர்களுக்கு தெரியும் அநீதம் தான் இழைக்கின்றோம் என்று. ஆனால் அல்லாஹ்வின் புறம் இருந்து அவர்களுக்கு எந்த விதமான பிடியும் இல்லை, அவர்களுக்கு நோய் நொடி இல்லை, செல்வத்திலே அவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்று வரும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லது அநீதம் இழைத்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எதற்காக விட்டு வைத்திருக்கின்றான் தெரியுமா? அவர்கள் மேலும் மேலும் அநீதம் செய்து கொண்டே இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை ஒரே அடியாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னல்லாஹ லயும்லி லிஸ்ஸாலிம் ஹத்தா இதா அகதஹு லம் யுஃப்தில்ஹு. அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசத்தை கொடுக்கின்றான். அவனை பிடித்து விட்டால் அதற்கடுத்து அவனால் தப்பவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத் ஹூதினுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். வகதாலிக அஹ்து ரப்பிக இதா அகதல் குரா வஹிய ஸாலிமா. இப்படித்தான் உங்களுடைய இறைவன் அநியாயக்கார மக்களை பிடிக்கின்றான். அவனுடைய பிடி மிக கடுமையானது, புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் யாருக்கு அநீதம் இழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரார்த்தனையை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஈயாக்கும் தஅவத்தல் மதுலூம், அநியாயக்காரர்களுடைய பிரார்த்தனையை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்று சொன்னால் வலவு கான காஃபிரன், அவன் ஒரு இறை மறுப்பாளனாக இருந்தாலும் சரியே. அநியாயக்காரன் முஸ்லிமா இருந்தா தான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா அது நமக்கு எதிராக செல்லும் என்பது அல்ல. ஒரு இறை மறுப்பாளனாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்று சொன்னால் فإنه ليس لها حجاب دون الله, அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே எந்த விதமான திரையும் இல்லை. நீங்கள் ஒருவனுக்கு அநீதம் இழைத்து அவன் இறை மறுப்பாளனாக இருந்தாலும் கூட அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான், அது உங்களுக்கு பாதகமாக அமையும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇன்னல்லாஹ யன்சுரு தௌலத்தல் ஆதிலத வ இன் கானத் காஃபிரத்தன். ஒரு அரசாங்கம் இறை மறுப்பாளர்களுடைய அரசாங்கமாக இருந்தாலும் கூட அவர்கள் நீதமாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். வயம்ஹகு ஸாலிமா வலவ் கானத் முஸ்லிமா. ஒரு ஆட்சி முஸ்லிமுடைய ஆட்சியாக இருந்தாலும், இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் அநீதம் இழைத்தால் அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியை அழித்து விடுவான். ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்? இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் நீதமாக நடந்து கொண்டால் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். பல நாடுகளை நாம் பார்க்கின்றோம், இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் கூட அங்கே எந்த விதமான அநீதமும் இழைக்கப்படாததன், அந்த நாட்டு மக்களின் மீது அநீதம் இழைக்கப்படாததன் காரணமாக அவர்கள் நிம்மதியாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகளை பார்க்கின்றோம், அங்கே மக்களுக்கு அநீதம் இழைக்கப்படும் பொழுது அந்த மக்களும் சரி ஆட்சியாளர்களும் சரி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதத்தை தடை செய்திருக்கின்றான், அதிலிருந்து விலக வேண்டும் என்பதை முதல் குத்பாவிலே சொல்லப்பட்டது. அதற்கடுத்து இரண்டாவது குத்பாவிலே மிக முக்கியமாக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநீதத்திலிருந்து நாம் எவ்வாறு விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவன் ஒரு அநீதத்தை செய்துவிட்டான், காலம் கடந்து விட்டது, பல வருடங்கள் ஆகிவிட்டன என்று சொன்னால் அந்த அநீதம் சரியாகி விடுமா? அல்லது மறந்து விட்டால் அது அழிக்கப்படுமா என்று சொன்னால் இல்லை. மாறாக மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும்.
நீங்கள் செய்த அநீதத்திற்கு பகரமாக உங்களுடைய நன்மைகள் பிடுங்கப்படும், அவர்களுடைய பாவங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், மன் கானத் லஹு மத்லமத்துல் லி அகீஹி மின் இர்திஹி. உங்களில் யாரேனும் ஒரு சகோதரனுக்கு அவருடைய கண்ணியத்துடன் அவர் விளையாடி அவருக்கு அநீதம் செய்திருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளிலே அவர் அநீதம் செய்திருந்தாலோ ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றைய தினமே உலகத்தில் வாழும் பொழுதே நீங்கள் அதனை ஹலாலாக்கி விடுங்கள், அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுங்கள், அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு விடுங்கள், அல்லது அவருடைய பொருளை அவருக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் கபல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹம், அந்த நாளுக்கு முன்பாக எந்த நாளிலே உங்களுக்கு எந்த விதமான தீனாரும் திரகமும் ரியாலும் பணமும் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாதோ அப்படிப்பட்ட நாளுக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே நீங்கள் அதனை தீர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒருவன் அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்தாலோ அல்லது ஒரு ஜான் இடத்தை அவன் அபகரித்தாலும் கூட நாளை மறுமை நாளிலே அது அவனுடைய கழுத்தின் மீது சுமத்தப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ظلم قيد شبر من الارض, யார் ஒருவர் ஒரு ஜான் அளவிற்கு ஒரு இடத்தை அபகரித்துக் கொள்கின்றாரோ துவ்விகஹு மின் சப்இ அர்தீன், அல்லாஹ் தஆலா 7 பூமி அளவிற்கு எவ்வளவு அவன் அபகரித்தானோ 7 பூமியில் அந்த அளவிற்கு எடுத்து அவனுடைய கழுத்திலே மாட்டி விடுவான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நீதத்தை நிலைநாட்டுவதும் அநீதத்திலிருந்து விலகி இருப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. இந்த நீதமும் அநீதத்திலிருந்து விலகி இருப்பதும் நீதத்தை நிலைநாட்டுவதும் ஒரு முஸ்லிமின் மீது விதிக்கப்பட்ட ஒன்று. நாளை மறுமை நாளிலே ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அநீதம் செய்தான் என்று சொன்னால், அநியாயக்காரனாக இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. இந்த இடத்திலே இந்த குத்பாவிலிருந்து விலகி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன். அநீதத்தில் இன்னொரு அநீதம் என்ன தெரியுமா? நம்மிடத்திலே அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை நம்மிடத்திலே அமானிதமாக வழங்கி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களாகிய நம்மீது இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இருந்தாலும், சுதந்திரமான நிலையிலே இருந்தாலும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த பொறுப்பு என்பது நம்மிடமிருந்து விலக்கப்பட்டது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து உமக்கு எது இறக்கப்படுகின்றதோ அதனை நீங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபல் யுபல்லிக் ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லட்டும். மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நாம் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லவில்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்முடைய கரத்தை பிடிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உலகத்திலேயே பிடிக்கின்றார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் விழுப்புரத்திலே அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி என்ற ஒரு கண்காட்சியை நடத்தினோம். ஒரு பெண்மணி, ஏறத்தாழ ஒரு 32 வயதுடைய ஒரு பெண்மணி தன்னுடைய 12-13 வயதுடைய மகளையும் தன்னுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு அந்த கண்காட்சிக்கு வருகின்றார். அவருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றோம். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை என்ன, குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, அவை அனைத்தையும் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தானே ஒழிய அவர் அல்லாஹ்வினுடைய மகன் அல்ல என்ற செய்தியை நாம் அவருக்கு சொல்லுகின்றோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை நாட்கள் நீங்கள் ஏன் சொல்லவில்லை? அவர் கேட்ட முதல் கேள்வி, அந்த பெண்மணி கேட்ட முதல் கேள்வி, இத்தனை நாட்கள் நீங்கள் ஏன் சொல்லவில்லை? காரணம் என்ன தெரியுமா? நான் 13 வயதிலே சத்தியம் என்ன என்பதை தேட ஆரம்பித்தேன். நான் இந்து மதத்திலே இருந்தேன். எது சத்தியம், எது உண்மை, உண்மையான கடவுள் யார் என்று தேட ஆரம்பித்தேன்.
அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இடத்திலே வந்து இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொன்னார்கள். நான் ஏற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் இயேசுவை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். சரி, அதோடு நின்று விட்டதா என்று சொன்னால் இல்லை. மாறாக இந்த 20 ஆண்டு காலத்திலே என்னால் ஏராளமான மக்கள் கிறிஸ்துவத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஏராளமானவர்களை நான் கிறிஸ்தவர்களாக ஆக்கியிருக்கின்றேன். நீங்கள் அல்லாஹ்தான் உண்மையான இறைவன் என்று சொல்லுகின்றீர்கள், நான் ஒப்புக்கொள்கின்றேன். குர்ஆனை படிப்பேன், பிறகு நான் இஸ்லாத்தையும் அல்லாஹ் நாடினால் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இஸ்லாத்திற்கு வந்து விட்டாலும் என்னால் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த அசத்தியத்திற்கு சென்றார்களே, அதற்கு யார் பொறுப்பு? மறுமை என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா, அந்த மறுமையிலே நான் உங்களைத்தான் பிடிப்பேன். யா அல்லாஹ், இவர்கள் என்னிடத்தில் எங்களிடத்தில் வந்து மார்க்கத்தை சொல்லாததன் காரணமாக என்னால் இத்தனை மக்கள் வழியிட்டு சென்றார்கள். ஆகவே யா அல்லாஹ், நீ இவர்களை பார்த்துக்கொள் என்று நான் உங்களைத்தான் கை காட்டுவேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள். இன்று அல்லாஹ்வின் உதவியை கொண்டு காலையிலே சில நண்பர்களை சந்தித்தோம், விளையாடிக் கொண்டிருந்தார்கள், சந்தித்தோம். இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது மிக அழகான முறையிலே செவிதாழ்த்தி கேட்கின்றார்கள். இஸ்லாத்தை பற்றி ஆர்வமாக கேட்கின்றார்கள். யாருமே எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. நாம் சொல்லவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது. நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள், நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நமக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் என்று அன்றாடம் ஏராளமான முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பதிலை சொல்லுவோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. எனக்கு மார்க்கத்தை பற்றி அதிகமாக தெரியாது, நான் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் ஒருவன் என்பது உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கின்றது, அங்கே சொர்க்கம் நரகம் இருக்கின்றது, அங்கே நாம் விசாரிக்கப்படுவோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த விஷயத்தை சொன்னாலே நம்முடைய கடமை முடிந்துவிடும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. இதை நிறைவேற்றாவிட்டாலும் நாம் அநீதமிழைக்க, அந்த மக்களுடைய விஷயத்தில் நாம் அநீதமிழைக்கின்றோம். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை காட்டாமல் நரகத்தினுடைய பாதையிலேயே விட்டுவிட்டு அவர்களின் மீது நாம் அநீதமிழைக்கின்றோம் என்பதை நம்முடைய மனதிலே பதிய வைத்து அல்லாஹ் நம் மீது எந்த கடமையை சுமத்தி இருக்கின்றானோ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அநீதத்திலிருந்தும் அநியாயங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் விலகி நீதமான வாழ்க்கையை வாழுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.